இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. இரவின் அமைதியில் அந்த அழகிய மஸ்ஜித் சந்திர ஒளியில் ஜொலிக்கிறது. பின்னணியில் கேட்கும் அந்த மென்மையான அழைப்பொலி, இது வெறும் சத்தமல்ல, இது அல்லாஹ்வின் அழைப்பு. இஸ்லாத்தின் இரண்டாவது தூணான தொழுகையை நிறைவேற்ற வாருங்கள் என்ற அன்பு கட்டளை. தினமும் 5 வேளை தொழுகை என்பது வெறும் கடமை மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு தனிப்பட்ட நேரம். அதிகாலையின் ஃபஜ்ர் முதல் இரவின் இஷா வரை ஒவ்வொரு தொழுகையும் நம்மை படைத்த இறைவனுடன் நம்மை இணைக்கிறது. இந்த உலக வாழ்க்கையின் பரபரப்புகளுக்கு மத்தியில் தொழுகை நமக்கு ஒரு இடைநிறுத்தம் கொடுக்கிறது. நம்முடைய கவலைகளையும் சந்தோஷங்களையும் நன்றியையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தொழுகையின் ஒவ்வொரு அசைவும் அர்த்தமுள்ளது. நாம் நிற்கும்போது அவனுக்கு முன்னால் அடக்கத்துடன் நிற்கிறோம். குனியும் போதும் சஜ்தா செய்யும் போதும் நம்முடைய கர்வத்தை விட்டு அவனது மகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் சஜ்தா, அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான மிக நெருக்கமான நிலை. அந்த நேரத்தில் நாம் கேட்கும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. திருக்குரான் சொல்வது போல, நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் தடுக்கிறது. ஆம், தொழுகை நமது நடத்தையை சீராக்குகிறது, நம் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது, நம்மை நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்கிறது. தொழுகை என்பது தனிப்பட்ட ஒரு வணக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக ஒற்றுமையின் சின்னம். பள்ளிவாசலில் நாம் அனைவரும் ஒன்றாக நிற்கும்போது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. அனைவரும் அல்லாஹ்வின் அடியார்களாக ஒரே வரிசையில் ஒரே திசையை நோக்கி நிற்கிறோம். இந்த ஒற்றுமை இஸ்லாத்தின் அழகை பறைசாற்றுகிறது. நாம் மன அழுத்தத்திலோ கவலையிலோ இருக்கும்போது தொழுகை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. அது நம் ஆன்மாவுக்கு ஒரு மருந்து, நம் உள்ளத்திற்கு அமைதியை தரும் ஒரு சாவி. தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒளியையும் பரக்கத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரும். தொழுகை, அது ஆன்மாவின் அமைதி. இஸ்லாத்தின் உண்மை கதைகள் மற்றும் ஆன்மீக உணர்வுகளுக்கு சோல் டேல்ஸ் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.